உங்கள் எஃப்எம் ரேடியோ ஸ்டீரியோவில் இருந்து திடீரென்று மோனோவாக மாறி வருகிறதா? இதற்கு முக்கியமான காரணம் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். எஃப்எம் ஸ்டீரியோ இப்படி வேலை செய்கிறது. எஃப்எம் ஸ்டீரியோ சிக்னலில் லெஃப்ட் மற்றும் ரைட் ஆடியோ தகவல்களுடன் 19 கிலோஹெர்ட்ஸ் பைலட் சிக்னலும் டிரான்ஸ்மிட் செய்யப்படும். இந்த பைலட் சிக்னலை டிகோடர் சரியாக டிடெக்ட் செய்தால்தான் ஸ்டீரியோ ஆடியோ கிடைக்கும். எஃப்எம் சிக்னல் வீக் ஆகும்போது 19 கிலோஹெர்ட்ஸ் பைலட் சிக்னல் டிகோடருக்கு சரியாக கிடைக்காமல் போகலாம். அப்போது நாய்ஸ் குறைப்பதற்காக ரிசீவர் மோனோ மோடுக்கு மாறும். சிக்னல் மீண்டும் ஸ்ட்ராங் ஆனதும் ஸ்டீரியோ ஆகும். ஆனால் வீக் சிக்னல் மட்டும் காரணம் இல்லை. ஆண்டெனா குவாலிட்டி, மல்டிபாத் இன்டர்ஃபரன்ஸ், பவர் சப்ளை நாய்ஸ், கிரவுண்டிங் மற்றும் மாடுலின் ஸ்டீரியோ டிகோடர் சென்சிட்டிவிட்டி ஆகியவையும் காரணமாக இருக்கலாம். இந்த மாதிரி எஃப்எம் மாடல்ஸ்க்கு கிளீன் மற்றும் ஸ்டேபிள் டிசி சப்ளை மிகவும் முக்கியம். பவர் சப்ளையில் அதிக ரிப்பல் அல்லது ஸ்விட்சிங் நாய்ஸ் இருந்தாலும் எஃப்எம் ரிசெப்ஷன் மற்றும் ஸ்டீரியோ டிகோடிங் பாதிக்கப்படலாம். இதை சரி செய்ய முதலில் ஒரு ஸ்ட்ராங் எஃப்எம் ஸ்டேஷனை டியூன் செய்யுங்கள். ஆண்டெனா கனெக்ஷன் செக் செய்யுங்கள். பிறகு கிளீன் டிசி சப்ளையில் மாடுலை டெஸ்ட் செய்யுங்கள். பிறகு அதே ஸ்டேஷனை வேறு எஃப்எம் ரிசீவரில் வைத்து கம்பேர் செய்தால் ப்ராப்ளம் சிக்னலா அல்லது மாடுலா என்பதை கண்டுபிடிக்கலாம். எஃப்எம் ஸ்டீரியோ மற்றும் மோனோ மாறுவதற்கு முதலில் சிக்னல் ஸ்ட்ரென்த் மற்றும் 19 கிலோஹெர்ட்ஸ் பைலட் டிடெக்ஷனை செக் செய்யுங்கள். அதன் பிறகு ஆண்டெனா, பவர் சப்ளை மற்றும் டிகோடர் ஆகியவற்றை ட்ரபிள் ஷூட் செய்யலாம். மேலும் இது போன்ற ஆடியோ டிப்ஸ் மற்றும் DIY ப்ராஜெக்ட்ஸ்களுக்கு எஸ்டெக் ஆடியோஸை ஃபாலோ செய்யுங்கள். நன்றி.